அண்மை செய்தி வெளியாக இருக்கிறது. தமிழகத்தில் குட்கா, பான் மசாலா போன்ற பொருட்களுக்கு மேலும் ஓராண்டு தடை நீட்டிக்கப்பட்டிருப்பதை தற்போது நாம் அண்மை செய்திகளாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே குட்கா, பான் மசாலா போன்ற பொருட்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் மேலும் ஓராண்டுக்கு தடை நீட்டிக்கப்பட்டிருப்பதை அண்மை செய்திகளாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தெரிவிக்கிறார் நமது செய்தியாளர் நித்யானந்தம். நித்யானந்தம், குட்கா பொருட்களுக்கு மேலும் ஓராண்டு தடை நீட்டிக்கப்பட்டிருக்கிறது, கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. தமிழ்நாட்டை பொறுத்தவரை குட்கா மற்றும் பான் மசாலாவிற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கான மிக முக்கியமான காரணம் என்பது இது தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒரு தடை செய்யப்பட்ட ஒரு பொருட்களாக இருக்கிறது. அதே நேரத்தில் மற்ற மாநிலங்களில் சில மாநிலங்களில் இது பயன்படுத்தப்பட்டு வந்தாலும் தமிழ்நாட்டில் இது தடை செய்யப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. கடந்த காலத்தில் இது தடை செய்யப்பட்டு அதன் பிறகாக சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு சென்று இந்த குட்கா, பான் மசாலா விற்பனையாளர்கள் எல்லாம் சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு சென்று அந்த தடையை நீக்க வேண்டும் என்றெல்லாம் கோரிக்கை விடுத்திருந்தார்கள். ஆகவே அதன் பிறகாக தமிழக அரசு ஒரு அரசாணையை வெளியிட்டிருந்தார்கள். அந்த அடிப்படையில் ஓராண்டிற்கு குட்கா மற்றும் பான் மசாலா தடை செய்யப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டில் என்று அந்த அரசாணை வெளியிடப்பட்டிருந்தது. அந்த அரசாணையுடைய காலகட்டம் நேற்றுடன் நிறைவடைந்ததினால் இன்று மீண்டும் தமிழ்நாடு அரசு ஒரு புதிய அரசாணை வெளியிட்டிருக்கிறார்கள். அதில் வருகிற 2025ஆம் ஆண்டு மே 23ஆம் தேதி வரை அந்த அரசாணையை நீட்டித்து தற்போது உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது தமிழகத்தில் குட்கா மற்றும் பான் மசாலா மற்றும் புகையிலை பொருட்களை விற்பனை, விநியோகம், பதுக்கல் ஆகியவற்றுக்கு தடை ஓராண்டிற்கு நீட்டிப்பு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே குட்கா மற்றும் பான் மசாலா, புகையிலை பொருட்களை விற்பனை மட்டுமல்ல, அதை பதுக்கி வைப்போர், அதே நேரத்தில் விநியோகம் செய்வது, ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு சென்று விநியோகம் செய்வது, இவை அனைத்தும் தடை செய்யப்பட்டிருக்கிறது. இதையும் மீறி செயல்படுவோர் மீது கடுமையான சட்டத்தின்படி நடவடிக்கை எடுக்கப்படும், கைது நடவடிக்கை பாயும் என்றும் அந்த அரசாணையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மேலும் புகையிலை அடிப்படையிலான பான் மசாலா உள்ளிட்ட பொருட்கள் உடல்நலத்திற்கு கேடு விளைவிக்கும் என்பதால் கடந்த 2013ஆம் ஆண்டில் இதற்கான தடை கொண்டு வரப்பட்டது. இந்த தடை ஆண்டுதோறும் ஒவ்வொரு ஆண்டும் நீட்டிக்கப்பட்டு வந்தாலும் இந்த ஆண்டும் அது நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே தமிழ்நாட்டில் குட்கா மற்றும் பான் மசாலா தடை தொடர்ந்து நீடித்துக் கொண்டிருக்கிறது. இது இளைஞர்களை தவறான பாதைக்கு சென்று விடக்கூடாது என்பதற்காக ஒவ்வொரு ஆண்டும் இந்த தடை நீட்டிக்கப்பட்டிருந்தாலும் மறுபுறத்தில் தமிழ்நாட்டை பொறுத்தவரை பல இடங்களில் கஞ்சா உள்ளிட்ட குட்கா, பான் மசாலா போன்ற அவ்வப்போது உணவு பாதுகாப்பு துறையினர் அதை பிடித்து அவர்கள் மீது அபராதம் விதிப்பதும் ஒரு புறம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆகவே உற்பத்தியாளர்கள் எங்கு இருக்கிறார்களோ அங்கு இதனை தடை செய்ய வேண்டும் என்பது சமூக ஆர்வலருடைய குரலும் ஓங்கிக் கொண்டுதான் இருக்கிறது. விரிவான தகவலுக்கு நன்றி நித்யானந்தம்.